இந்த ஆளுநர் வந்த பிறகு 2-3 தடவை சொல்லியிருக்காரு, முதல்ல அப்படி பாடக்கூடாதுன்னு. அதை நம்ம ஏற்றுக்கிடலை. ஏன்னா மாநில கீதம் பல மாநிலங்கள் அப்படிதான் அந்த மாநில கீதத்தோடு தான் தொடங்குது. சொல்லப்போனால் மாநிலத்துக்கு தனியான கீதம்னு முதல்ல கொண்டு வந்தது தமிழ்நாடு தான். அப்போ ஆளுநர் நம்ம மரபை தான் மதிக்கணுமே தவிர ஆளுநர் மரபை நம்ம மதிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நம்மகிட்ட சம்பளம் வாங்குறவர் தான் அவரு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் தானே இன்னைக்கு சென்ட்ரல் ஸ்டேஜுக்கு வந்திருக்கணும். ஆனா ஆளுநர் ஒரே வாசிக்காம போனதுல சென்ட்ரல் ஸ்டேஜுக்கு வருது. அப்ப ஏன் ஆளுநர் தான் யார் அந்த சார் கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியவரா? ஏன்னா அவர் ஒண்ணுதான் யார் அந்த சார்னு கேட்டாங்க. ஆளுநர் தானே வேந்தர். அவர் ஏன் துணைவேந்தர் போடல? இனி போலீஸ் விசாரணைன்னு அதுல ஒண்ணுமே இல்லை. போலீஸ் எஸ்ஐடிக்கு தான் கோஆபரேட் பண்ணணும். அப்போ இது அடுத்த கட்டமா அதிமுக இதை எப்படி நகர்த்த முடியும் அப்படிங்கிறதுல எனக்கு சந்தேகம் இருக்கு. ஆனா அதிமுக ஒரு மரண பள்ளத்தாக்குல இருந்து மீண்டுருச்சு. குறைந்தபட்சம் கனிமொழி அவர்களாவது அங்க போயிருந்திருக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி கனிமொழி பொள்ளாச்சி இங்கெல்லாம் அவங்க மெழுகுவர்த்தி போராட்டம் நிறைய போராட்டங்கள்லாம் நடத்தினாங்க. அப்போ குறைந்தபட்சம் உள்ள போய் என்ன எதுனாவது விசாரிச்சிருக்கலாம். இல்ல ஆளுங்கட்சியில பெண் அமைச்சர்கள் இருக்காங்க, அவங்க போயிருந்திருக்கலாம். ஸோ ஆரம்பத்துல இருந்தே இந்த மேட்டரை ஹேண்டில் பண்ண விதம் தப்பு. கவர்னர் மேட்டரை இது வரைக்கும் ஈஸியா மேனேஜ் பண்ணக்கூடிய மேட்டரை தான் வச்சிருக்காங்க. ஏன்னா கவர்னர் மேல தப்புன்னு போயிட்டே இருக்கு. சபாநாயகர் கவர்னர் உரையை வாசிச்சு நிறைவேற்றப்பட்டதா பொருள் கொள்வாங்க. நாளைக்கு நன்றி தெரிவிக்க தீர்மானம் நிறைவேற்றிடுவாங்க. ஆனா ஆளுங்கட்சிக்கு இது ஒரு கடினமான ஆண்டுங்கிறத அவங்க மனசுல வைக்கணும். ஏன்னா 2026 தேர்தல். ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். 2025 தொடங்கியவுடன் ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். குறிப்பாக அந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்திலிருந்து அது அதிகமாக சூடு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இன்றைய தினம் 2025ஆம் ஆண்டின் முதல் சட்டப்பேரவை உரை வந்த வேகத்திலேயே ஆளுநர் வெளியேறியிருக்கிறார். காரணம் தேசிய கீதம் பாடப்படவில்லை அப்படின்ற ஒரு காரணம் சொல்லியிருக்கார். இன்னொரு பக்கம் அதிமுக அவர்களுடைய பணியான அந்த எதிர்கட்சி பணியை செஞ்சுருக்காங்க. யார் அந்த சார் அப்படின்ற ஒரு பேஜை அத்தனை எம்எல்ஏக்களும் சட்டையில் ஒட்டிக்கிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் பதாகைகளை கையில் ஏந்தி ஆளுநர் வரும்போதே போராட்ட காலத்தில் குதித்த உடனேயே சபாநாயகர் அப்பாவு அவர்கள் எல்லாரையுமே வெளியேற்றியிருக்கார். இன்னொரு பக்கம் காங்கிரஸ் ஆளுநர் உரையை படிக்கலைன்னு சொல்லி அவங்களும் வெளிநடப்பு செஞ்சுருக்காங்க. பாஜகவும் வெளிநடப்பு செஞ்சுருக்கு. எப்படி பார்க்குறீங்க இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் இருந்து இது சூடு பிடிச்சிருக்கும் போது இன்றைய தினம் சட்டமன்ற உரை அப்படின்றத எப்படி பார்க்குறீங்க? ஆளுநருடைய வெளியேற்றத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? மாணவி பாதிப்புக்குள்ளான விஷயத்தை இவ்வளவு அரசியலாக்குறது ரொம்ப பெரிய தவறுன்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா பாதிக்கப்பட்ட மாணவியின் உளவியலை நம்ம பார்க்கணும் இல்லையா? வெறுமனே இது அரசியல் மட்டும்தானா? இந்த கேள்விக்கு இன்னும் விடையே கிடைக்கல. ஆளுநர் அவரது உரையை படிக்காமல் அவரே புறக்கணித்திருக்கிறார். அவரது உரையை சட்டமன்றத்தில் எப்போது எது முதலில் பாடப்பட வேண்டும் இது எல்லாமே பேரவைத் தலைவரோட முடிவு தான். நம்ம தமிழ்தாய் வாழ்த்த அபிஷியலா ஒத்துக்கிட்ட அந்த காலகட்டத்தில இருந்து கிட்டத்தட்ட 69ல இருந்து கலைஞர் ஆட்சி அதுல இருந்து மரபுபடி இப்படிதான் நம்ம நடத்துறோம். முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து. இந்த ஆளுநர் வந்த பிறகு 2-3 தடவை சொல்லியிருக்காரு, முதல்ல அப்படி பாடக்கூடாதுன்னு. அதை நம்ம ஏற்றுக்கிடலை. ஏன்னா மாநில கீதம் பல மாநிலங்கள் அப்படிதான் அந்த மாநில கீதத்தோடு தான் தொடங்குது. சொல்லப்போனா மாநிலத்துக்கு தனியான கீதம்னு முதல்ல கொண்டு வந்தது தமிழ்நாடு தான். அப்போ ஆளுநர் நம்ம மரபை தான் மதிக்கணுமே தவிர ஆளுநர் மரபை நம்ம மதிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நம்மகிட்ட சம்பளம் வாங்குறவர் தான் அவரு. வேலையே பார்க்காம இவ்வளவு சம்பளம் வாங்குற ஒரே பதவி இதுதாங்க. 2 நிமிஷம் வேலை பார்த்தாலே சம்பளம் கொடுத்துட்றோம். இப்போ இந்த வருஷம் சம்பளம் கொடுக்கக்கூடாது அவருக்கு, நியாயமா வாதா. அப்போ ஆளுநர் உரையே தேவையாங்கிறது உண்மையிலே தேவையில்லை. நான் சொல்லலைங்க. பிரசிடென்ட் எக்ஸ் பிரசிடென்ட் மறைந்த மரியாதைக்குரிய வெங்கட்ராமன் அவர்கள் சொல்லியிருக்காரு, ஜனாதிபதி உரையும் தேவையில்லைன்ட்டார் அவர். என்ன காரணம்னா இதெல்லாம் பிரிட்டிஷ் மரபுங்க. மை கவர்மெண்ட் அப்படின்னு ஒரு குயின் இல்லை ஒரு கிங் சொல்லலாம். ஒரு ஜனாதிபதியோ கவர்னரோ எப்படி மை கவர்மெண்ட் சொல்ல முடியும்? அது மக்கள் அரசு தானே, வி த பீப்புள் ஆஃப் இந்தியா தானே. 89ல ராஜீவ்காந்திக்கு அவர் கடிதம் எழுதியிருக்காரு, இதை விட்டுருங்க, இதெல்லாம் ரொம்ப பழைய மரபு, தேவையில்லை, சுதந்திர இந்தியாவுக்கு தேவையில்லை. எப்போ 89 இந்த இதுக்கு 35 வருஷத்துக்கு முன்னாடி சந்திரசேகருக்கு கடிதம் எழுதியிருக்காரு. இப்படி நான் கடிதம் எழுதினேன்னா அவரோட பிரசிடென்ஷியல் இயர்ஸ் நூல்லையும் குறிப்பிட்டிருக்காரு. 94ல் வெளிவந்த நூல் என்கிட்ட பிரதி இருக்கு. எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, வெள்ளைக்காரங்காலத்து எல்லாத்தையும் மாத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இதை அப்படியே தொங்க வச்சுக்கிட்டே இருக்கும்.
போன 2024 ஜனாதிபதி முர்மு உரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சிகள் வந்து கண்டனம் தெரிவித்தன. இது ஒரு ஆளுநரோ ஜனாதிபதியோ உரையை வாசிக்கிறதும் அதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறதுமே ஒரு வேலையா போச்சு. ஒரு வருஷம் முதல்ல தொடங்குது. அந்த வருஷ தொடக்கமே வந்து ரொம்ப மோசமான தொடக்கமா இருக்கு. சரி, அந்த உரையை வாசிக்கலையே, அதுக்காக விட்டுருவாங்களான்னா அது கிடையாது. அது சபாநாயகர் வாசிச்சிருவாரு, அவ்வளவுதான். அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக பொருள் கொள்ளப்படும். நன்றி தெரிவிக்கிற தீர்மானம் நன்றி தெரிவிக்கப்படும். அவன் வெறும் சடங்கு தானே. எவ்வளவு செலவாகுது? யாரோட பணம்? அவங்க சொந்த பணமா போடுறாங்க? மக்கள் பணம் தானே. அப்படி நீங்க பாருங்க, இதனால என்ன பயன்? மக்களுக்கு என்ன பயன்? ஆளுநர் உரை வாசித்தாலும் என்ன பயன்? வாசிக்காவிட்டாலும் என்ன பயன்? ஆளுநர் பதவி தேவையில்லை, அது தனி விஷயங்க. கான்ஸ்டிடியூஷன்ல ஆளுநர் பதவி இருக்கு. ஆளுநர் பதவிக்கு சில ரோல் இருக்கு. இந்த உரை வாசித்தல் வந்து கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லப்பட்டிருக்கே தவிர வாசிக்காட்டா என்ன அப்படிங்கிறத பத்தி யாருமே சொல்லல. தெலுங்கானால தமிழிசையை கூப்பிடாமலே அவங்க ஆண்டின் முதல் கூட்டத்தொடரே நடத்தினாங்க சந்திரசேகரராவ் காலத்துல. ஒண்ணு என்ன பண்ண முடியும் அவரை? இப்ப நம்ம கூப்பிடலன்னா என்ன பண்ண முடியும்? எதை கவர்மெண்ட் வந்து அவரை கூப்பிட்டு மரியாதையா வந்து சபாநாயகர் முதல்ல போய் அவருக்கு அழைப்பு விடுக்கிறாரு. அப்புறம் வந்து சட்டமன்ற வாசல்ல நின்று அவரை வரவேற்று அழைச்சிட்டு போறாங்க. குறைந்தபட்ச மரியாதை நம்ம காட்டுற மரியாதை இவ்வளவுதான் இல்லையா? அப்ப அந்த மரியாதையை அவரும் காட்டணும். அவருக்கு வாசிக்கவே விருப்பம் இல்லைன்னு வைங்க. முன்னாடி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. சென்னாரெட்டி காலத்துல பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் வாசிப்பாங்க, லாஸ்ட் லைன் மட்டும் வாசிப்பாங்க. இவரும் ஒரு தடவை பண்ணியிருக்காரு. அவ்வளவுதான், அதோட கிளம்பிடுவாங்க. வாசிக்கப்பட்டதாக நம்ம பொருள் கொள்ளலாம். சேர்த்து வாசிக்க முடியாது. ஏன்னா சேர்த்து வாசிச்சா உரை மாறிடும். உரையை வந்து முதல்ல ஒரு தயாரிச்சு ஆளுநர் ஒப்புதலுக்கு அனுப்பி, நாம் ஆளுநர் மாளிகையில பணியாற்றியவங்கிற முறையில் நான் சொல்றேன். கவர்னர் உரை என்பது அரசு தயாரிப்பது. அரசு கவர்னர் அப்ரூவலுக்கு அனுப்புறோம். கவர்னர் சில மாடிஃபிகேஷன் சொல்லுவாரு, அரசு ஏத்துக்கிடும், இல்லைன்னா ஏத்துக்காம போகும். அதுக்கு பிறகு வந்து அந்த உரை இறுதி செய்யப்பட்டு அது வந்து அந்த காலத்துல தட்டச்சு செய்வாங்க, இப்போ ரோனியோ எடுப்பாங்க. இப்போ வந்து பிரிண்ட் பண்ணி, இன்னும் சொல்லப்போனா இப்போ கம்ப்யூட்டர்ல ஏற்றி வந்துருது. எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் அவங்க எல்லாருக்குமே வந்து நம்ம வந்து ஒரு சிஸ்டம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அந்த சிஸ்டத்துல உரை வந்து வரி வரியா வந்துடும். அப்போ ஆளுநர் வந்து உரையில ஏதாவது சேர்க்கணும்னு நினைச்சாருன்னா அதை நம்ம வந்து எப்படி பிரிண்டிங்ல கொண்டு வர முடியும்? அப்புறம் எப்படி நன்றி தெரிவிக்கிற தீர்மானம் நிறைவேற்ற முடியும்? எனவே சேர்க்க முடியாது. அதாவது அடிஷன் நாட் பாசிபிள். டெலிஷன், அவர் டெலீட் பண்ணிட்டு வாசிச்சாருனாலும் முழு உரையை வாசிச்சதான் பொருள் கொள்வாங்க. ஸோ டெலீட் பண்றது ஒரு எதிர்ப்பு வேணா தெரிவிக்கலாம், அவ்வளவுதான். அப்போ இன்னைக்கு நடந்ததுல உண்மையிலேயே அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாதிக்கப்பட்ட விவகாரத்துக்கு காலையிலேயே அதிமுகவோட மாணவரணி அங்க போராட்டம் நடத்தியிருக்கு. கருப்பு பேட்ஜ் கொடுக்க முயற்சி பண்ணி கைது. சட்டமன்றத்துக்கு நீங்க ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி யார் அந்த சார் அதோட வந்துட்டாங்க. இதுதானே சென்ட்ரல் ஸ்டேஜுக்கு வந்திருக்கணும். அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் தானே இன்னைக்கு சென்ட்ரல் ஸ்டேஜுக்கு வந்திருக்கணும். ஆனா ஆளுநர் வந்து ஒரே வாசிக்காம போனதுல சென்ட்ரல் ஸ்டேஜுக்கு வருது. அப்ப ஏன் ஆளுநர் தான் யார் அந்த சார் கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியவரா? ஏன்னா அவர் வந்து ஒண்ணுதான் யார் அந்த சார்னு கேட்டாங்க. ஆளுநர் தானே வேந்தர். அவர் ஏன் துணைவேந்தர் போடல? செல்வ பெருந்தகை அந்த கேள்வியை தான் எழுப்பினாரு. ஏன் துணைவேந்தர் போடவில்லை? அந்த கேள்வியை தானே செல்வ பெருந்தகை எழுப்பினாரு. அப்ப ஆளுநர் வந்து அண்ணா பல்கலைக்கழக மேட்டருக்கு சேர்த்து இப்போ வெளிநடப்பு அவர் ஒரே வாசிக்காம விட்டாரா? இப்படி இதுல வந்து இயற்கையான பல கேள்விகள் வருது. இந்த ஆளுநர் எப்போதுமே வந்து இவர் ஒரே வாசிச்சிருந்தா தான் ஆச்சரியம். எப்போதுமே வந்து அரசாங்கம் என்ன நினைக்குதோ அதுக்கு நேர எதிராக நடப்பாரு. ஆளுநர் என்ன நினைக்குதோ அதுக்கு நேர எதிராக அரசாங்கம் நடக்கும். இன்னைக்கு எல்லா ஆளுநர் உரையும் நேரடி ஒளிபரப்பு பண்ணியிருக்கோம். இன்னைக்கு ஏன் பண்ணல? அப்படின்னா அரசாங்கத்துக்கு முதலே தெரியுமா? ஒரு சட்டமன்ற நிகழ்ச்சிகளே நேரடியாக ஒளிபரப்புங்கிறதாங்க திமுக கொடுத்த வாக்குறுதியில ஒண்ணு. மோர் டிரான்ஸ்பரன்சி அதானே. சட்டமன்ற உரையை நேரடியாக ஒளிபரப்புறதானே டிரான்ஸ்பரன்சி. ஏன் இன்னைக்கு நேரடியாக ஒளிபரப்பல? இப்படி இதுல விடை காண முடியாத பல கேள்விகள் இருக்கு. ஆனா அண்ணா பல்கலைக்கழக அதிமுக போராட்டம் வந்து இதுல பின்னுக்கு தள்ளப்பட்டு விட்டதுன்னு தான் நான் நினைக்கிறேன். பின்னுக்கு தள்ளப்பட்டாலுமே கூட அவங்க ஒரு அரசியல் ஆக்குறாங்கன்றதை தாண்டி ஒரு எதிர்ப்பை காட்டணும், திமுகவுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கணும், நெருக்கடியை வந்து இந்த விஷயத்துல கொடுக்கணும், யார் அந்த சார் அப்படின்றது தெரியணும்ன்ற ஒரு விஷயத்துல அவங்க ஒரு தீவிரமா இருக்காங்க அப்படின்றது, இந்த முனைப்பு அப்படின்றது இதுல தெரியுதா? நம்ம அதை அப்படி எடுத்துக்கலாமா? அதிமுக இதை வந்து தீவிர அரசியலாக்குறார்கள். அடுத்த ஒரு ஆண்டுக்கு இந்த அரசியலை கொண்டு போக முடியுமான்லாம் ரொம்ப சந்தேகங்க. என்ன காரணம்னா பல நிகழ்ச்சிகள் அதுக்குள்ள நடந்துரும். இப்போ எஸ்ஐடி, அது கோர்ட் மானிட்டர்டு எஸ்ஐடி.
அவங்க வந்து கோர்ட்டுக்கு வந்து இடைக்கால அறிக்கை கொடுப்பாங்க. அடுத்த 1 மாசத்துக்குள்ளயோ 15 நாளுக்குள்ளயோ எப்ப அந்த விசாரணை முடியுதோ அப்ப இடைக்கால அறிக்கை கொடுப்பாங்க. அந்த விவரங்கள் பத்திரிகையில வெளியில வரும். இப்பவே வந்து யார் அந்த சார்ங்கிறதுல குற்றம் சாட்டப்பட்ட நபர் வந்து நான் சும்மா தான் மிரட்டினேன். நான் எப்போதுமே வந்து போனை வந்து ஃபிளைட் மோட்ல தான் வச்சுட்டு போவேன். நான் சும்மா தான் மிரட்டினேன்னு அவன் சொன்னதாக ஒரு தரப்பு சொல்லுது. அவர் வந்து ஒரு சார்ன்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டவர் சொன்னதாக பாதிக்கப்பட்ட மாணவி சொல்றதா ஒரு தரப்பு சொல்லுது. எது எப்படி இருந்தாலும் எஸ்ஐடி வந்து அதை கண்டுபிடிச்சிடும். அப்ப எஸ்ஐடி கண்டுபிடிச்சதுன்னா கண்டிப்பாக அது வந்து கோர்ட்டுக்கு தகவல் கொடுக்கும். கோர்ட் ரெண்டாவது இப்போ கோர்ட் மேட்டரா இருக்குங்க. அது கோர்ட் மானிட்டர்டு. இது வரைக்கும் காவல்துறையெல்லாம் நம்ம குற்றம் சொல்லலாம். அது ஆனா கோர்ட் தலையிட்டு எஸ்ஐடி போட்டு காவல்துறை டாக்குமெண்ட் எல்லாம் அவங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு. இனி வந்து போலீஸ் விசாரணைன்னு அதுல ஒண்ணுமே இல்லை. போலீஸ் வந்து எஸ்ஐடிக்கு தான் கோஆபரேட் பண்ணணும். அப்போ இது அடுத்த கட்டமா வந்து அதிமுக இதை எப்படி நகர்த்த முடியும் அப்படிங்கிறதுல எனக்கு சந்தேகம் இருக்கு. ஆனா அதிமுக ஒரு மரண பள்ளத்தாக்குல இருந்து மீண்டுருச்சு. ரொம்ப வந்து போன வருடத்தோட கடைசியில எல்லாம் ரொம்ப செல்வாக்கு தேய்வு, ஓட்டுமான தேய்வு, ஓட்டு வங்கி தேய்வுன்னு பல பிரச்சனைகள் இருந்துச்சு அதிமுக. அப்புறம் அதிமுகல ஒற்றுமை இல்லை இப்படிங்கிற பல பிரச்சனைகள் இருந்துச்சு. ஆனா அதுல இருந்து இப்போ மீண்டுட்டாங்க. என்ன காரணம்னா இன்னைக்கு இருக்கிற சூழல்ல இந்த ஹேஷ்டாக் கிரியேஷன் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அது ஹேஷ்டாக் கரெக்டா அமைஞ்சா தான் ட்ரெண்டிங் வரும். பழைய மாதிரி கிடையாது. அச்சு ஊடகம் மாதிரி வந்து ஒரு புக்கு கட்டுற 4 புக்கு கட்டுற எல்லாம் கிடையாது. சிங்கிளா ஒரு 3 வார்த்தையில வந்து ஒரு ஹேஷ்டாக் கிரியேட் பண்றோம். அந்த ஹேஷ்டாக் வந்து மக்களுக்கு போய் சேர்ற மாதிரி அமையணும். இப்போ கிராமங்களில் கூட போய் சேர்ந்துருச்சு இது. நான் நேற்றைக்கு ஊர்ல பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது எந்த வகையிலங்க ஒரு கிராம அரசியலை எந்த வகையில பாதிக்கும்னு கேட்டேன். இல்லைங்க, முன்னாடி எல்லாம் வந்து எங்க ஊர்ல வந்து 10வது வகுப்பு அரசு பள்ளி தான் ஆரம்ப பள்ளி, அதுக்கு அடுத்த லெவல்ல இருக்கும். 10வது வகுப்பு தான். பிள்ளைகள்லாம் வந்து சுற்றி இருக்கிற கிராமங்கள் இல்லை லோக்கல் கிராமம் எல்லாம் ஒரு 4-5 கிலோமீட்டருக்குள்ள வருங்க. அது பாட்டுக்கு அவங்க சுதந்திரமா வருவாங்க போவாங்க. இப்பெல்லாம் வந்து பெற்றோர்கள் வந்து அழைச்சிட்டு வந்து விடுறாங்க. பெற்றோர்கள் அழைச்சிட்டு கூட்டு போறாங்க. குறிப்பா அந்த 8வது வகுப்பு 9வது 10வது வகுப்பு படிக்கிற பெண் குழந்தைகளை பெற்றோர்களே கூட்டிட்டு போறாங்க. நீங்க நம்ம நண்பர்கள் சொல்றாங்க, ஸ்கூல் விடுற நேரத்துல பாலத்துல எல்லாம் வந்து அவங்க தாங்க உட்காந்துருக்காங்க. பல நேரங்கள்ல அது வந்து ஒரு ஊருக்கே கூட கொஞ்சம் இடைஞ்சலா தான் இருக்கு. ஆனா என்ன பண்ண முடியும்? இத்தனைக்கும் தலைமை ஆசிரியை பெண் தலைமை ஆசிரியை. அவங்களும் வந்து ஒரு பக்கத்து கிராமம் தான். அதாவது ரொம்ப சேஃப் என்விரான்மெண்ட் எங்க ஊர்ல. அப்ப கூட பெற்றோர்களுக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு மனதுல அவங்களுக்கு ஒரு பாதிப்பு இருக்கு. அது அச்சமா கூட இருக்கலாம். கிராமத்துல பெரிய அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா கொண்டு வந்து விடுறதுங்கிறத இத்தனை வருஷத்துல நாங்க இப்பதான் பாக்குறோம். கொண்டு வந்து விடுறதையும் கூட்டிட்டு போறதையும் அப்படின்றாங்க. அது அந்த வகையில அது கிராமத்துக்கு போய் சேர்ந்திருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏதோ ஒரு வகையில கிராமங்களுக்கு போய் சேர்ந்திருக்கு. அது வந்து அரசுக்கு நல்லது இல்லை. என்ன காரணம்னா அது நாளைக்கு ஓட்டா பிரதிபலிக்கும். இப்ப அதிமுக அதை இழுத்து கொண்டு போகணும்னு நினைக்குது. ஒரு வருஷத்துக்கு இழுக்க முடியுமாங்கிறதுலாம் சந்தேகம் தான். எந்த ஒரு பிரச்சனையும் அவ்வளவு நாளைக்கு இழுக்க முடியாதுங்க. ஆனா அதிமுகவுக்கு ஒரு அட்வான்டேஜ் கிடைச்சிருச்சு. என்னன்னா ஒற்றுமையே இல்லை கட்சியில. ஆளுக்கு ஒரு திசையில இருக்காங்க. பல கூறா பிரிஞ்சு கிடக்குறாங்க. இதெல்லாம் இப்ப மறைஞ்சிருச்சு. இப்ப எல்லாம் அதிமுக ஒற்றுமையா இருக்குங்க. எஃபெக்டிவா குரல் கொடுக்குறாங்க. அண்ணாமலையோட பதவி நீடிப்பே எடப்பாடி கையில இருக்கு மாதிரி தெரியுது இப்போ. அண்ணாமலை பதவியில இருப்பாரா இல்லையான்னு கேட்டா அது எடப்பாடியை பொறுத்ததுங்கன்றாங்க. அப்போ ஏதோ ஒரு வகையில வந்து அதிமுக கெயின் பண்ணிருக்கு. எவ்வளவு ஓட்டா மாறும் அது நமக்கு தெரியாதுங்க. அதே நேரத்தில் திமுக கூட்டணியில டக்குன்னு சிபிஎம் வந்து வேற மாதிரி பேசுது. அந்த கேள்விதான் சார் வருது. என்னன்னா அதிமுக இப்படி ஒரு லீடிங்ல போயிட்டு இருக்காங்க. முக்கியமான எதிர்க்கட்சியா மாறி இருக்காங்கன்னா விஜய் மாதிரியான ஒரு நபர் உள்ள வராரு. அப்படி ஆளுங்கட்சியாக இல்லை எதிர்க்கட்சியாக இல்லை அப்படின்ற ஒரு இடத்துல அதிமுக இப்போ ஒரு லீடிங்ல போயிட்டு இருக்கும்போது திமுக கூட்டணியிலிருந்து வரக்கூடிய இந்த சலசலப்புகள், வார்த்தை போர், ஏன்னா நேற்றைய தினம் கேபி அவர்களுக்கு எதிராக முரசொலியில் வந்த அந்த கட்டுரை, எங்களுடைய வெளிச்சத்தில் தான் நீங்கள் இருக்கீங்கன்ற போன்ற வார்த்தை விளையாட்டுகள்லாம் எப்படி பார்க்கலாம்? ஏன்னா இத்தனை நாள் அவங்க எதுவும் பேசவே இல்லை. ஆனால் அவர் பேசிய ஒரே விஷயத்திற்கு முரசொலியிலிருந்து ஒரு எதிர்வினை ஆற்றுறதுன்றதை எப்படி பார்க்கலாம் சார்? முரசொலி அவ்வளவு பெரிய எதிர்வினை ஆற்றி இருக்க வேண்டியது இல்லை. என்ன காரணம்னா எதிர்கட்சிகள் குறிப்பா இடதுசாரிகள் பல்வேறு பிரச்சனைகளை அவங்க சொந்த கருத்தை தான் சொல்லிட்டே இருக்காங்க. இந்த அண்ணா பல்கலைக்கழக மேட்ரு வந்த பிறகுதான், பாதிக்கப்பட்ட மாணவி மேட்ரு வந்த பிறகுதான் ஆளுங்கட்சி வந்து உடனடியா அதை சென்சிட்டிவா எடுத்துக்குது. அப்படிதான் நான் இதை பார்க்கிறேன். இதுக்கு முன்பும் எத்தனையோ முறை வந்து எதிர்கட்சிகள் இந்த மாதிரியாக கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காங்க, அரசுக்கு எதிரான கருத்து. அப்போ அதை
இந்த அளவுக்கு வந்து அடக்க வேண்டிய அவசியம் இல்ல. கீழ இருக்கிற லோக்கல் போலீசிங்ல தவறு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதாவது என்ன போராட்டம், ஆர்ப்பாட்டம் நடத்தினாலும், தடைய மீறி நடத்தினாலும், ஒரு அரெஸ்ட், அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு விடுதலை. இதுதான் நடைமுறை. அந்த காலத்துல அனந்தநாயகி வந்து எதிர்க்கட்சி காங்கிரஸ் எம்எல்ஏ, ஒரு பவர்ஃபுல் ஸ்பீக்கருங்க, ஃபயர் பிராண்ட். கலைஞர் முதல்வர். அப்ப அனந்தநாயகி சட்டமன்றத்தில் சொல்றாங்க, இப்போலாம் வந்து நீங்க கைது பண்ணா, காலையில கைது பண்ணா உடனே விட்டுறீங்க, ஏதாவது காரணம் இருக்கா அதுக்கு அப்படின்னு. கலைஞர் அதுக்கு பதில், முன்பெல்லாம் நீங்க எங்களை கைது பண்ணும்போது சிறை தண்டனையோட கைது பண்ணீங்க, கைதுனாலே சிறை தண்டனை, அதனாலதான் நீங்க அங்க இருக்கீங்க, அதாவது நீங்க எதிர்க்கட்சியா இருக்கீங்க, நாங்க இங்க இருக்கோம். இப்போல்லாம் நாங்க அப்படி செய்யறது இல்ல, கைது பண்ணா உடனே விடுவிச்சிடறோம். அதாவது அதுவே ஒரு பொலிட்டிக்கல் ஒரு நேக். கைது பண்ணி சிறையில வச்சிருந்தா அது பெரிய செய்தியா மாறிட்டே இருக்கும். கைது பண்ணி உடனே வெளியில அனுப்புனா வந்து அன்றைய ஒரு நாள் செய்தி, அவ்வளவுதான். குஷ்பு சிலம்போடெல்லாம் போகலாம், ஆட்டுப்பட்டியில் அடைத்து விட்டார்கள் சொல்லலாம், ஆனா தான் உடனே தான் விட்டுருவாங்களே, வீட்டுக்கு போக வேண்டியதுதான் ஆட்டுப்பட்டியில இருந்து. அப்ப செய்தி இல்லாம போயிடும். அப்ப எதிர்க்கட்சியோட அந்த ஃபயரை வந்து குறைக்க முடியும். இப்பெல்லாம் அப்படிதான் அரசு நடக்குது. அப்படியான ஒரு போராட்டத்தை ஏன் வந்து இவ்வளவு அடக்கணும்? எதுக்கு வந்து அதை இவ்வளவு தடுக்கணும்? அவங்க அவங்க கருத்தை தெரிவிச்சுட்டு போறாங்க, எதிர்க்கட்சியில சகஜம் தானே. அதனாலதான் இந்த கமெண்ட் வருது, அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியாங்கிற கமெண்ட். 2024 ஜனாதிபதி முர்மு உரை, ஜனாதிபதி உரை பாராளுமன்றத்துல, உரைக்கு எதிர்ப்பு எதிர்க்கட்சிகள். அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி நடக்கிறது அப்படின்னு தான் எடுத்தாங்க. அதாவது மோடி ஆட்சியில அறிவிக்கப்படாத எமர்ஜென்சினா அந்த வார்த்தையை அப்படியே இங்க இடதுசாரிகள் பிரயோகம் பண்ணாங்கன்னா இங்க இருக்கிற திமுக அரசு என்ன நினைக்கும்? அப்போ மோடியும் நாங்களும் ஒன்னான்னு தானே நினைக்கும். சோ அந்த இடத்துல வந்து அவங்க வெறுப்பாயிட்டாங்க. ஆனா முரசொலி அந்த அளவுக்கான ஒரு கட்டுரை போடும்போது ஸ்டாண்ட் ஆயிருது. அதாவது இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சது சேர்பாபு பேட்டி தான். அவர் கூட முதல்ல எல்லாம் கொஞ்சம் பாராட்டிட்டு நடுவுல ஒரு மென்மையான எதிர்ப்பு மாதிரி தான் தெரிஞ்சது. அதோட அதை விட்டுருக்கலாம். முரசொலி தலையங்கம் போடும்போது அது அபிஷியல் ஆயிருது. அன்றைக்கே வந்து அவரோட பதவி காலம் முடியுது, அவர் பதவி விட்டு போக போறாருங்கிறதும் தெரியும். அப்போ யாரோ புதியவர் வரப்போறாரு, சண்முகம் வந்திருக்காரு. அப்ப சேஞ்ச் ஆஃப் ரெஜிம் வருது இடதுசாரிகள் இயக்கத்துல. அப்ப அதை கருத்துல கொண்டு வந்து இந்த விஷயத்த அடக்கி வாசிக்கலாம். ஆளுங்கட்சி அடக்கி தாங்க வாசிக்கணும். எதிர்கட்சியா இருக்கும்போது ஒரு கரண்டியை வச்சுட்டு ஒரு பெண் வீசி வீசி சண்டை போடுற மாதிரி, அண்ணா சொன்ன உதாரணம் அது. எதிர்கட்சி என்பது ஒரு பெண் கையில் கரண்டியுடன் காற்றில் கரண்டியை வீசி வீசி சண்டை போடுவதற்கு சமம். ஏன்னா கரண்டியில ஒண்ணும் கிடையாது. ஆளுங்கட்சியான பிறகு கரண்டியில சாதம் இருக்கு, அன்னம் இருக்கு. அன்ன கரண்டியை காற்றில் வீசி வீசி சண்டை போட்டால் தம்பி என்ன ஆகும்? அப்ப ஆளுங்கட்சி எப்படி அடக்கமா இருக்கணுங்கிறத அண்ணா சொல்றாரு. இப்படித்தான் ஆளுங்கட்சிங்கிறது. ஆளுங்கட்சிக்கு சில மைனஸ் பாயிண்ட் இருக்கு, அவங்க அடக்கிதான் வாசிக்கணும். எதிர்கட்சி என்ன வேணாலும் சொல்லலாம், அது அவங்க இஷ்டம். அப்போ கூட்டணி கட்சியா இருக்கிற எதிர்கட்சி இருக்கு இல்லையா, அது இன்னும் கொஞ்சம் கடினமான விஷயம். அவங்க எதிர்கட்சியாகவும் இருக்கணும், கூட்டணி கட்சியாகவும் இருக்கணும். இல்ல ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்கா சார்? திமுகவுக்கு எதுவும் இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்கள ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கு? ஏன்னா ஸ்டாலினா இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், யாரும் இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை பொறுத்தவரை பெரிய அளவில் எதுவும் அறிக்கையோ எதுவுமே அதை பற்றி பேசலை அப்படின்றதே ஒரு பெரிய வருத்தத்தை உண்டு பண்ணியிருக்கு பொதுவெளியில. அது மாதிரியான பதட்டங்கள் எதுவும் இருக்கா? நான் ஆரம்பத்துல சொன்னேங்க, இந்த மேட்ரு வந்த உடனே குறைந்தபட்சம் கனிமொழி அவர்களாக அங்கே போயிருந்திருக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி கனிமொழி வந்து பொள்ளாச்சி இங்கெல்லாம் வந்து அவங்க மெழுகுவர்த்தி போராட்டம், நிறைய போராட்டங்கள்லாம் நடத்தினாங்க. அப்போ குறைந்தபட்சம் உள்ள போய் என்ன ஏதுனாவது விசாரிச்சிருக்கலாம். இல்ல ஆளுங்கட்சியில பெண் அமைச்சர்கள் இருக்காங்க, அவங்க போயிருந்திருக்கலாம். ஸோ ஆரம்பத்துல இருந்தே இந்த மேட்டரை ஹேண்டில் பண்ண விதம் தப்பு. காவல்துறை சார்பாக கமிஷனர் ஆஃப் போலீஸ் எல்லாம் அவங்க பேட்டியெல்லாம் கொடுக்க வேண்டாம். என்ன காரணம்னா இதெல்லாம் டெவலப் ஆகிற மேட்டர். கீழே இருக்கிற போலீஸ்காரங்க 100% விசாரிச்சிருப்பாங்கன்னா நமக்கு தெரியாது. அப்ப விசாரணையில ஏதாவது மைனஸ் பாயிண்ட் இருக்கும், அது போக போக தான் வெளியில வரும். கமிஷனர் லெவல்ல பேட்டி கொடுத்துட்டா அந்த பேட்டி தான் உச்சபட்சமா கருதப்படும். அதுக்கு மேல அப்பீல் கிடையாதுல்ல, அது பெரிய போஸ்ட் இல்லையா? அந்த பேட்டி தேவையற்ற பேட்டி. அதே மாதிரி திமுக காரன் இல்லவே இல்லை அப்படின்னு அமைச்சர் ரகுபதி சொன்னதெல்லாம் தேவையற்றது. என்னன்னா சமூக விரோதி எல்லா கட்சியிலும் இருப்பான். சரி, இவனோட வரலாறு குற்றச்சாட்டப்பட்ட வரலாறை எடுத்து படிச்சா நமக்கு தெரியாது. ஆனா அவர் வேற கட்சியிலும் இருந்திருப்பார்ல. இன்றைக்கு திமுக இருக்கவங்க நேற்றைக்கு அதிமுக இருந்திருப்பாங்க, அதிமுக ஆளுங்கட்சியா இருக்கும்போது.
அதானே நம்ம பார்த்துட்டு வரோம். அப்ப அவர் வேற கட்சியில இருந்திருப்பார்ல. ஏன்னா, அவருக்கு வந்து ஹிஸ்டரி ஷீட் இருக்கு. ஹிஸ்டரி ஷீட் இருக்கும்போது கண்டிப்பா பல கட்சி மாறியிருப்பாங்க. அப்போ யாரு எந்த கட்சிங்கிற அந்த கமிட்மெண்ட்க்குள்ள போ வேண்டாம். யாராக இருந்தாலும் நாங்க நடவடிக்கை எடுப்போம். அவ்வளவுதானே மேட்டர். மேட்டர் ஓவர். கோர்ட் வேற தலையிட்டுருச்சு. அது வந்து பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ் திமுகவுக்கு. கோர்ட்டே நேரடியா தலையிட்டு அவங்க வந்து ஏதோ ஒரு வகையிலான ஒரு விளக்கத்த குடுத்திருக்காங்க. ஒரு ரூ. 25,00,000 அவார்டு குடுத்துட்டாங்க. இன்ட்ரீம் அவார்டு குடுத்துட்டாங்க. அதுக்கான காரணம் வந்து எஃப்ஐஆர் லீக்கேஜ்ன்னு சொல்லிட்டாங்க. எஃப்ஐஆர் லீக்கேஜ் வந்து நேஷனல் லெவல்ல என்ஐசி பண்ணதுதான் எஃப்ஐஆர் லீக்கேஜ்னு ஆயிப்போச்சு. அதுவும் அட்வான்டேஜ். அப்ப அதை நோக்கி வந்து அரசியலை கட்டமைக்க வேண்டிய ஆளுங்கட்சி அதை தவறிவிட்டு மீண்டும் மீண்டும் வந்து இந்த கள அரசியலுக்குள்ளேயே இந்த மேட்டரை கொண்டு வராங்க. பாதிக்கப்பட்ட பெண், அவளோட உளவியல், அவளுக்கு ஏற்பட்ட மன ரீதியான பாதிப்பு, இப்படி ஆளுங்கட்சி போகணும். ஆனா அது தவறி விட்டது. அப்போ பொலிட்டிக்கல் ஹேண்ட்லிங்ல இது தப்பு. அப்படிதான் நான் இதை பார்க்கிறேன். இது ஈஸியா அவங்க வந்து மேனேஜ் பண்ணியிருக்கலாம். ஆனா மேனேஜ் பண்ணல. இப்போ கவர்னர் மேட்டர். கவர்னர் மேட்டரை இதுவரைக்கும் ஈஸியா மேனேஜ் பண்ணக்கூடிய மேட்டரை தான் வச்சிருக்காங்க. ஏன்னா கவர்னர் மேட்டர்ல தப்புன்னு போயிட்டே இருக்கு. சபாநாயகர் வந்து கவர்னர் உரையை வாசிச்சு நிறைவேற்றப்பட்டதாக பொருள் கொள்வாங்க. நாளைக்கு நன்றி தெரிவிக்க தீர்மானம் நிறைவேற்றிடுவாங்க. ஆனா ஆளுங்கட்சிக்கு இது வந்து ஒரு கடினமான ஆண்டுங்கிறத அவங்க மனசுல வைக்கணும். ஏன்னா 2026 தேர்தல் ஒரு வருஷம் இருக்கு. இதுதான் தேர்தலுக்கு முந்தைய ஆண்டு. பல ஆட்சிகள் தேர்தலுக்கு முந்தைய ஆண்டுகளில் செய்த தவறுகளால் தான் ஆட்சியை இழந்திருக்கிறார்கள். இதுதான் நான் பார்த்த வரை. இன்னொரு பக்கம் காவல்துறை காவல்துறை நம்ம கடந்த காணொலியில பேசும்போது கூட பேசியிருந்தோம். கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய அந்த பேரணிக்கு அனுமதி மறுப்பு, சீமான் அவர்களுக்கு அனுமதி மறுப்பு, அந்த சௌமியா அன்புமணி அவர்களுக்கு போராடுறதற்கு மறுப்பு, அப்படி போராட்ட மறுப்பு அப்படின்னு கைதுன்னு பல விஷயங்கள் பார்க்கும் பொழுது, நேற்றைய தினம் ஒரு சம்பவம், கருப்பு துப்பட்டா அணிந்து வரக்கூடாது அப்படின்ற ஒரு செய்தி வந்து ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது. உங்களுடைய புத்தகம், கருப்பு துப்பட்டா இதெல்லாம் நீங்கள் ஸ்டாலின் அவர்கள் கலந்துக்கிட்ட ஒரு நிகழ்ச்சியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி காவல்துறையினர் வந்து வாங்கி ஓரமாக வச்சுட்டாங்க. போகும்போது தான் திருப்பி கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு சம்பவம். இதுவும் காவல்துறையின் இதுதான் அப்படின்றது ஒரு அப்புறமா ஒரு இரவு போல ஒரு அறிக்கை வந்தது. இதுபோல் இதுக்கப்புறம் பிறகு நடக்காது அப்படின்ற ஒரு அறிக்கையும் கொடுத்துருந்தாங்க. இதை எப்படி பார்க்கலாம் சார்? கருப்புக்கு வந்து எதிர்ப்பு அப்படின்றது எப்படி பார்க்கலாம்? அதாவது மோர் லாயல் தென் த கிங்னு ஒரு ஒரு சொற்றொடர் உண்டுங்க. காவல்துறை எப்போதுமே ராஜாவோட ராஜாவுக்கு அதிக விசுவாசமா இருக்கிறதா காட்டிக்க முயற்சி பண்ணுவாங்க. காவல்துறை தான் நிறைய ஆட்சிகளை வந்து களங்கப்படுத்துறது. காரணம் ஒரு சாதாரண ஜனங்களுக்குங்க ஒரு ஆட்சியோட முகம் எது தெரியுமா? லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் தான். லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன், லோக்கல் விஏஓ இவங்க தான் ஒரு ஆட்சி. அதை வச்சு தான் ஆட்சியவே அளவீடு செய்யறாங்க. அப்போ கருப்பு துப்பட்டா இதுல எல்லாம் உண்மையில இன்னைக்கெல்லாம் கருப்பு வந்து நிறைய பேர் ஃபேஷனா கூட போடுறாங்க. சட்டமன்றத்துக்குள்ள அந்த காலத்துல என்னன்னா ஜெயலலிதா காலத்துல சட்டமன்றத்துக்குள்ள கருப்பு இது அணிஞ்சு கொண்டு வரக்கூடாதுன்னு ஒரு மரபு வச்சிருந்தாங்க. ஆனா அதுக்காக கருப்பு பேண்ட் போடாம போக முடியுமா? முதலமைச்சரே பல நேரங்களில் கருப்பு அண்ணு தானே போட்டு வர்றாரு. திக தலைவர் அவர் கருப்பு சட்டை இல்லாம வருவாரா? சோ கருப்பு அதிமுக கொடியிலேயே கருப்பு இருக்குல்ல. அவன் இது ஏன் வந்து காவல்துறை இப்படி செய்யுதுன்னா அவங்களோட ஸ்டைல் அதுதான். யாரு வந்து அதிக விசுவாசம் காட்டுறது அது நாங்க தான் அப்படிம்பாங்க. ஸ்ரீபால் அந்த காலத்துல என்ன சொல்லுவாருன்னா அவர் வந்து ஸ்ரீபால் வந்து புலனாய்வுத்துறையோட மிகப்பெரிய பொறுப்புல இருந்தவருங்க. எங்களுக்கு எல்லாம் ரொம்ப நண்பர், பத்திரிகையாளர்களோட ரொம்ப பிரியமா பழகுவாரு. அவர் என்ன சொல்லுவாருன்னா எப்போதுமே தேர்தலுக்கு முந்தி எடுக்கிற சர்வேல ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் தான் நம்ம காட்டணுங்க. ஏன்னா ஆளுங்கட்சி ஜெயிச்சிருச்சுன்னா நம்ம சொன்னது நடந்துருச்சு. ஆளுங்கட்சி தோத்துருச்சுன்னா வேற யாரோ ஆளுங்கட்சியா வர போறாங்க. நமக்கு என்ன, நம்மகிட்ட கேள்வியே கேட்க போறது இல்லை. அதனால தேர்தலுக்கு முந்தி எப்போதுமே ஆளுங்கட்சி சார்பா தான் காவல்துறை செயல்படும். நான் அதை யோசிச்சு பார்த்தேன் நேத்து. சரியா தான் சொல்லியிருக்காரு. மறைந்து விட்டார் நல்ல நண்பருங்க. காவல்துறையை வந்து கலைஞர் மாதிரியான சீனியர் லீடர்ஸ் அவங்களோட மனப்போக்க அவங்க புரிஞ்சு வச்சிருந்தாங்க. ஏன்னா அவங்க பல ஏற்ற இறக்கங்களை சந்திச்சு வந்தாங்க. இப்போ வந்து அந்த காவல்துறையோட மனப்போக்கு இது இப்படிதான் நடக்கும், காவல்துறையோட ட்ரெடிஷனே இதுதான் அப்படின்னு இவங்க புரிஞ்சுக்க மறுக்கிறார்கள். அல்லது அந்த புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஒரு குழு இல்லையோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். இது தவறான ஒரு விஷயம். இந்த ஒரு கருப்பு சால்வை இல்ல கருப்பு துப்பட்டா சர்ச்சையெல்லாம் தேவையா? கண்டிப்பா சார். இந்த மாதிரியான சர்ச்சைகள் காவல்துறை வந்து நம்ம தொடர்ந்து நம்மளே ஒரு 2, 3 காணொலியில காவல்துறையோட அந்த இதை பற்றிலாம் பேசியிருக்கோம். தொடர்ந்து பேசலாம் சார். மிக்க மகிழ்ச்சி. இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலுக்கின் சார்பாக மிக்க நன்றி சார்.